ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக ஈத் அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற முக்கியமான 3 ஐட்டம்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 3 ரெசிபி இல்லாமல் நிறைய ரெசிபி செய்வோம், பட் இது 3ம் கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்ப்போம். அதோடைய பேர் வட்டலாப்பம். மறுநாள் ஈதுன்னு தெரிஞ்சதும் முன்னாடி நாள் நைட் ஃபஸ்ட்டு செய்கிற ரெசிபி இந்த வட்டலாப்பம் தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதெல்லாமே தேவையான பொருட்கள். இதெல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருட்கள் தான். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 13 ஏலக்காயும் சேர்த்து மிதமான சூட்டில் லேசாக வறுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னலான மெத்தட் வெயிலில் காய வைக்கிறது தான். மழை பெஞ்சிட்டு இருந்ததால் நான் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டினா 2 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் வெயிலில் சாதாரணமாக காய வச்சு எடுத்தாலே போதும். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல பவுடராட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சுடுங்க. அடுத்து பாதாம் முந்திரி பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியும் ஊற வச்சு தோல் நீக்கிய 7 பாதாமையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். 100 மில்லி அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆறிய மாட்டுப்பாலும் 100 மில்லி அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 நாட்டுக்கோழி முட்டையும் 5 ஒயிட் லாக் முட்டையும் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் சோம்பு பவுடரை சேர்த்து அதில் புழிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வடிகட்டிக்கலாம். இந்த ஸ்டெப் எதுக்குனாக்கா ரொம்ப ஃபைன் பவுடராக சில மிக்சியில் அரையாது, அதனால் இந்த மாதிரி கலந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். சக்கையை தூக்கி போட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் எல்லா முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கோங்க. 5 நாட்டுக்கோழி முட்டையும் நான் 5 ஒயிட் லாக் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே மிக்ஸி, எலக்ட்ரிக் பீட்டர், ஹேண்ட் பிளெண்டர் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் எப்போ செஞ்சாலுமே கையால் தான் அடிப்பேன். நீங்களும் ஒரு தடவை கையால் அடித்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும். கைவிடாமல் 1/4 மணி நேரத்துக்கு அடித்ததுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி இன்னொரு பவுலில் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டுறதால ஒரு பெனிஃபிட் என்னென்னாக்கா நமக்கு கொஞ்சம் கூட அந்த முட்டையோட ஸ்மெல் வரவே வராது. சோம்பும் ஏலக்காவும் சேர்க்கறதால அதனுடைய வாசனை தான் அதிகமாக இருக்குமே தவிர இது முட்டையில் செஞ்ச ஸ்வீட்டுன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இப்போது 400 கிராம் அளவுக்கு சர்க்கரையை அந்த முட்டையில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா விஸ்கர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டை சர்க்கரையை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா காய்ச்சி ஆறிய 100 மில்லி மாட்டுப்பால் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் பால் கலவையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா விஸ்கர் வச்சு கலந்து விட்டுக்கலாம். எல்லா பொருளும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டால் போதும். இப்போது வட்டலாப்பத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையான பாத்திரமாக எடுத்துக்கிட்டாக்கா கேக் ஷேப்புக்கு அழகாக வரும் ரவுண்டாக. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய்யை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. அந்த நெய் தடவின பாத்திரத்தில் இந்த முட்டை கலவையை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வட்டலாப்பத்தை வேக வச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி அதுக்குள்ளார வச்சுடுங்க. இதுக்கு மேலே நம்ம வட்டலாப்பை கலந்து வச்சுருக்கிற பாத்திரத்தை அது உள்ளே வச்சிடலாம். அடிகனமான பாத்திரத்தில் வேக வைக்கணும். நீங்கள் அதுக்கு இட்லி பாத்திரத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே மூடி வச்சிங்கனாக்கா வேர்வை தண்ணி அந்த வட்டலாப்பத்துக்குள்ளார போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மஸ்லின் கிளாத் மாதிரி மெல்லிசான துணியில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு மூடிடுங்க. ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல. நம்ம சாதாரணமாக ஒரு மூடி ஆவி வெளியில் போகாத அளவுக்கு வெயிட் மட்டும் வச்சுட்டா போதும். 1 மணி நேரத்துக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா வேகட்டும். 40 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் வெந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இன்னும் வேகலை, அதில் மூடி வச்சிடலாம். திரும்ப 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் இல்லை கத்தி ஏதாவது நடுவில் குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா நம்ம வட்டலாப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். வேகப்பத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது. வட்டலாப்பம் இல்லாத ஈதே கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக 2 பெருநாளுக்குமே இந்த வட்டலாப்பம் செய்வோம். ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோக்கும் கொஞ்சம் அதிகமாக மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம முட்டை சர்க்கரை அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. பாலெல்லாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சும்மா இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. ஊற வைக்காமல் கூட நம்ம செய்யலாம்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. சப்பாத்திக்கு எப்படி உருண்டை போடுவீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமான மாவு எடுத்து உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இப்போது அதை பால் ஷேப் பண்ணி கையில் எண்ணெய் தொட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு பால்லையும் தடவி வச்சுடுங்க தனியாக. இப்போது பரோட்டா எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. நார்மலாக சப்பாத்தி உருட்டுற மாதிரி தான், ஆனால் அதில் எண்ணெய் இருக்குதுன்றதால நம்ம மாவுலாம் எதுவுமே தொட தேவையில்லை. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக உங்களால் உருட்ட முடியுமோ உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ஓரங்களிலேருந்து இழுத்தாக்கா அழகாக வந்துடும். மைதா மாவுன்றதால அழகாக வந்துடும். கோதுமை மாவில் பரோட்டா செஞ்சால் இது கொஞ்சம் வராது. எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓரங்களிலேருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ லேயர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மாவை லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. தட்டி ஓரங்களிலேருந்து இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. கீழே வச்சு சுருட்டிக்கலாம். அப்படியே ரவுண்டாக ரோல் பண்ணாலே அழகாக அந்த லேயர்ஸ் வந்துடும். கேமரா கொஞ்சம் பொசிஷன் மாறிடுச்சு. இப்போது இந்த ஓரங்களில் எடுத்து பின்பக்கம் சொருவிடுங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தனியாக வச்சுடுங்க. இன்னொன்று பாருங்கள் நான் எப்படி லேயர் பண்ணுறேன்ட்டு. ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி அழகாக சைட்லேருந்து எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் வரும். இந்த மாதிரி தட்டி எலாங்கேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஓரங்களிலேருந்து இந்த மாதிரி சுற்றி அழகாக லேயர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி இந்த கடைசி மாவு கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் இதை அழுத்தி விட்டு ஒரு சுற்றி பின்னாடி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா லைட்டாக கிள்ளி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் நீங்கள் பரோட்டா செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா முன்னாடி நாள் ஈவினிங்கே இந்த மாதிரி உருட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா காலையில் ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நல்லா ஊறி போய் சூப்பராகவும் இருக்கும். இப்போது சுற்றி வச்சுருக்கிற பரோட்டாலேருந்து ஒன்று எடுத்து நார்மலாக சப்பாத்தி வளட்டுற மாதிரி வளட்டிக்கலாம். ஆனால் திருப்பி போட்டு வளட்டக்கூடாது, லேயர்ஸ் அழிஞ்சிடும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது, லேயர்ஸ் அழிஞ்சிடும். ஒரு தவா சூடு பண்ணி உருட்டி வச்சுருக்கிற பரோட்டாவை அதில் போட்டு உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஒரு பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி சுற்றி விடணும். பரோட்டாக்கு மெயினான இதே இந்த மாதிரி சுற்றி விட்டால் தான் பரோட்டா ஃபுல்லாக ப்ரௌனாக அழகாக வேகும் ஈவனாக. பாருங்கள் ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் இந்த மாதிரி அழகாக கோல்டன் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் அங்கங்கே வந்துடும். அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் சூடு இருக்கிறப்பவே இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. சைட்லேருந்து போட்டு நல்லா தட்டிக்கோங்க. இந்த ஸ்டெப் நீங்கள் செய்கிறப்ப கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். எங்களுக்கு இது பழகிட்டதால தெரியாது அந்தளவுக்கு. ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் அடிச்சுக்கோங்க. இன்னொரு பரோட்டாவும் உருட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி பொறுமையாக அழுத்தம் கொடுக்காமல் தேய்ச்சிக்கோங்க. சூடான தவாவில் போட்டு ஒரு பக்கம் திருப்பினதுக்கப்புறம் இப்போ நான் நெய் சேர்க்குறேன். இந்த ஒரு பரோட்டாக்கு லைட்டாக மேலே நெய்யும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சுற்றி ஊற்றுங்க. பரோட்டா சுற்றி ஊற்றுனதுக்கப்புறம் திருப்பி போட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌனாக ஈவனாக ஓரங்களில் கூட அழகாக செவந்திருக்கும். இப்போ இந்த சைடையும் பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே பரோட்டா போடுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். பரோட்டா இல்லாத இது பிரேக்ஃபாஸ்ட்டா? அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இது பரோட்டா. நிறைய ஊருங்களில் ஹோட்டல்ஸில் ப்ரீ ஆர்டர் பண்ணிவிடுவாங்க பரோட்டாக்கு. ஸோ மார்னிங் கரெக்டாக கிடைக்கிற மாதிரி இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்லேயே செஞ்சு சேஃபாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அடுத்ததாக நம்ம பரோட்டாக்கு பெஸ்ட்டு காம்போவான மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் கழுவி சுத்தம் பண்ண கறி கூட 1 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி சிம்மில் 1/2 மணி நேரத்துக்கு விட்டுடுங்க. ஒரு சூடான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசியெல்லாம் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் போட்டதும் உடனே உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்து 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பெரியிற அளவுக்கு நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். 4 பச்சை மிளகாய் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கிற 3 பெரிய தக்காளி அதில் சேர்த்து நல்லா எண்ணெய் பெரியிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 5 டேபிள் ஸ்பூன் கரம் இல்லை கறி மசாலா தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதக்கினா தான் மசாலா நல்லாயிருக்கும். அப்புறம் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கிற கறியை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டே இருக்கும் அதில் தான். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. அதில்
ஊற்றி அதை 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் 1/2 கப் துருவின தேங்காவை அரைச்சி கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கேஷ்யூ நட் வேணும்னாலும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் நல்லா. ஏன்னா நம்ம முக்கால் பதத்துக்கு தான் குக்கரில் கறியை வேக வைப்போம். அதனால் கிரேவியோட கறி நல்லா வேகணுன்றதுக்காக 20 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொதிக்க வைக்கிறோம். மல்லித்தழை தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஈதுக்கு செய்கிற முக்கியமான 3 பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு. எல்லாருமே லாக்டவுன் பீரியடில் சேஃபாக வீட்டில் ஈத் கொண்டாடுங்க. ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.